ஹே காய்ஸ்! வெல்கம் டு ட்ராமா கிரஷ் வாய்ஸ். இப்போ நம்ம மேஜிக் மூவோட 8வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ரெட்டு வந்து அவனோட பிரசன்டேஷன காலேஜ்ல சொல்லிட்டு இருக்கிறப்போ, அவங்க சார் வந்து நல்லா புகழ்ந்திருப்பாரு. என்னோட ஸ்டூடெண்ட் வந்து ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. நீ வந்து அவன மீட் பண்ணனா அவனுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் அப்படின்ற மாரி சார் சொல்லியிருப்பாரு. அதுக்கு ரிட்டும் வந்து சரின்னு சொல்லியிருப்பான். இந்த எபிசோடோட ஸ்டார்ட்டிங்கே வந்து சாரும் பிளஸ் ரிட்டும் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் வந்து சாரோட ஸ்டூடெண்ட் ஓகேவா? அவர் வந்து எடுத்த உடனே இந்த என்ட்ரன்ஸ்ல வந்து நாங்க ஸ்டோன்னால வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். அப்பதான் வந்து கஸ்டமரை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ட பத்தி தான் ஒவ்வொரு இடத்த பத்தியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த ஸ்டோனை பார்த்துட்டு கஸ்டமர் யாருன்னா வந்தாங்கன்னா அவங்க வந்து நம்பிக்கையோட வந்து உள்ள வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் வந்து நாங்க வந்து இந்த மரத்தினால டிசைன் பண்ணியிருக்கோம். நான் சொல்ற எல்லாத்தையுமே வந்து நீ லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தனித்தனி ரூம்லயும் வந்து ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்டா வந்து நாங்க வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அப்ப வந்து கஸ்டமருக்கு வந்து இது பிடிச்சிருக்கும். இன்னைக்கு வந்து பிஸி டேனால எல்லா ரூமே வந்து புக் ஆயிடுச்சு. ஆனா அந்த ரூம்ல வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு என்னால கேட்லாக் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து என்னால காட்ட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சொல்றாங்க. இங்க ரெஸ்டாரண்ட்ல டிசைன் மட்டும் கிடையாது, இந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற சாப்பாடுமே வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். நீங்க வந்து கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, அப்ப சார் சொல்லிடுறாரு, இன்னைக்கு வந்து காலேஜ்ல எனக்கு மீட்டிங் இருக்கு. நான் வந்து இன்னொரு நாள் வந்து நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் அங்க இருந்து போயிடுறாரு. சார் போனதுக்கு அப்புறமா வந்து ரிட்டு என்ன சொல்றான்னா, எனக்கு இது மாதிரி ரெஸ்ட் ரூம் போகணும். ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்க, அந்த பையனுமே வந்து லெஃப்ட் போங்க, ரைட் போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ரிட்டுமே வந்து போயிடுறான். இப்படிதான் வந்து இந்த எபிசோட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். நீங்க இன்னைக்கு தான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க பிஎல் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. நான் என்னதான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலும் வியூஸே போக மாட்டேங்குது மக்களே. அதனாலேயே எனக்கு டிப்ரஷன் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்னால வீடியோவும் போட தோண மாட்டேங்குது. நீங்க எனக்காக இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்க. ரிட்டு என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கானோ அதே ரெஸ்டாரண்ட்ல தான் வந்து பிட்சா வந்திருக்கான். பிட்சா வந்து அவனோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மீட் பண்ணியிருக்காங்க போல. அவங்க எல்லாரும் ஒண்ணா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து என் லைஃப்பை வந்து ரொம்ப சேஃபா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ தானே நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப நீ லீடரா இருந்த. அதுக்கப்புறம் நீ இன்னும் கொஞ்ச நாள்ல ரொம்ப பிரபலமாயிடுவ அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து இந்த பிட்சாவோட ஸ்வீட் ஆர்ட் ஒரு பையன் இருப்பான் இல்லையா, அதாவது நம்ம இத்தி, அவனை பத்தியுமே வந்து இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சரி ஓகே நான் பில் பே பண்றேன்னு சொல்லி பில்லும் வந்து பே பண்ணிடுறாங்க. அதே ரெஸ்டாரண்ட்ல தான் நம்ம ரிட்டுமே இருக்கான். ரிட்டு வந்து அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வர நேரத்துல இவங்களும் வெளியே வராங்க. எனக்கே வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. பிட்சா கூட யார் இருக்கான்னு பார்த்தா இத்தி இருக்கான். இவங்க எப்படா ஒருத்தர் மீட் பண்ணாங்கன்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. அப்ப கூட இருந்தவன் சொல்றான், யாரு வந்து இவனை டிராப் பண்ண போறா அப்படின்னு சொல்ல, நான் போய் டிராப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இத்தி சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை யாருன்னா உன்னை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பழைய ஸ்வீட் ஆர்ட்டே வந்து இவனை டிராப் பண்றாங்கன்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்க, உடனே இத்தி என்ன பண்றான்னா அவனோட கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இப்ப வந்து யாராலையும் என்னை கண்டுபிடிக்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி இவங்க சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்ப சரி ஓகே நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து நம்ம செல்ஃபி எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் குரூப்பா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ரிட்டு இவங்கள பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இவங்க எப்படா இவங்க 2 பேரும் இப்படி மீட் பண்ணாங்க, அதுவும் இல்லாம இப்படி க்ளோஸா இருக்காங்கன்ற மாதிரி இருக்கு. இத்தியும் சும்மா சொல்லக்கூடாது, அவனும் பிட்சா கூட நல்லா தோள் மேலதான் கை போட்டு நல்லா போட்டோ எடுத்துட்டு இருக்கான். இவங்க ஒரு பக்கம் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்க, ரிட்டும் வந்து அவங்கள திருட்டுத்தனமா மறைஞ்சிருந்து போட்டோ எடுத்து பியோருக்கு வந்து அமுச்சு வச்சிடறான். இதை பாரு நான் உனக்கு வந்து ஒரு போட்டோ அமுச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து காலை கட் பண்ணிடுறான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது மேஜிக் மூவ் பாரதா காட்டுறாங்க. கிட்ட வந்து ஒரு பையன் மிரட்டிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அந்த பையன் வந்து பியோரோட சிஸ்டர் கிட்ட தான் வந்து குறி கேட்க வந்திருக்கான். அந்த பொண்ணு கிட்ட சொல்றான், நீங்க சொல்ற எல்லாமே வந்து கரெக்டாவே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு அவளும் கேட்கறான். நான் நிறைய டைம் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்றான். சரி இதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல ரிட்டுன்னு ஒருத்தர் இருந்தார்ல, இப்ப ஏன் அவர் தான் வருதே இல்லையா, அவர் சொல்றதை நிப்பாட்டிட்டாரா அப்படின்னு கேட்க, அதுக்கு வந்து அந்த பொண்ணு சொல்றா, ரிட்டு வந்து ரொம்ப பிஸியா இருக்காங்க, அவருக்கு பதிலா தான் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் பாய் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டாடா சொல்லிட்டு கிளம்பிடுறான். அவன் கிளம்புற நேரத்துல ரிட்டு உள்ள வரான். ரிட்டு அவனை பார்த்துட்டு நீ இங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க, நான் உன்னை எச்சரிக்கை வந்திருக்கேன், உனக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, சோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டோட ஷோல்டர்ல தட்டிட்டு அந்த பையன் போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறமா ரிட்டு வந்து அந்த தங்கச்சி கிட்ட கேட்கறான், பியூர் எங்க அப்படின்னு கேட்க, அவன் வந்து பின்னாடி பக்கம் வேலை செஞ்சுட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி ரிட்டு நீ வந்து ரொம்ப நாள் பொறுத்து பார்க்கு வந்திருக்க, நீ ஒரே ஒரு கார்டு மட்டும் இடம் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்ல அவன் வந்து ஒரு கார்டை எடுக்கிறான். அந்த கார்டு வந்து கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. பியூர் வந்து அங்க வேலை செய்யறவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, ரிட்டு அங்க போயிடுறான்.
போயிடுறான். அவன் பதட்டமா கேட்கறான். "நான் இது மாரி உனக்கு ஃபோட்டோ அனுப்புனேன்ல, நீ பார்த்தியா?" அப்படின்னு கேட்க, அவனுமே வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுறான். இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்களே, எப்போ மீட் பண்ணாங்கன்ற மாரி எனக்கு தெரியவே இல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அது மட்டும் இல்லாம அவங்க பார்க்கறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாரியே தெரியல. ரொம்ப நல்லா க்ளோஸா இருக்கிற மாரி தெரியுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, பியூர் வந்து என்னமோ சொல்ல வரான். பின்னாடி பார்த்தா வந்து எத்தி இருக்கான். "இது வந்து உங்க பிரச்சனை. ஃபர்ஸ்ட்டு வந்து அது என்னன்னு சொல்லி நீங்களே பேசி முடிச்சுக்கோங்கன்னு" சொல்லிட்டு பியூர் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இப்ப இவங்க 2 பேரும் தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. எத்தி சொல்றான், "இது மாரி பியூர் வந்து எனக்கு ஃபோட்டோ அனுப்புனான். நீயும் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் இருந்தியா?" அப்படின்ற மாரி கேட்க, இவன் அழுதுகிட்டே கத்தி பேச ஆரம்பிக்கிறான். "அப்ப நீயும் பிச்சாவும் வந்து ஆரம்பத்துல இருந்தே ஃப்ரெண்டா? அப்ப நான் வந்து பிச்சா ரோல பண்றேன்றது உனக்கு தெரியும். என்ன பார்க்க உனக்கு என்ன முட்டாளா இருக்கா? நான் தான் வந்து உன்கிட்ட ஏமாத்திட்டு இருக்கேன், பொய் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா, நீ தான் வந்து என்னோட பெரிய பொய்யா சொல்லியிருக்க. நான் வந்து உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு இல்லன்றது உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் நான் சொல்லும்போது, நீ வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்த" அப்படின்னு சொல்லி இவன் பாட்டுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அவன் சொல்ல சொல்ல இத்தி வந்து சைலண்டாவே இருக்கான். "நான் ரொம்ப டேலண்டா இருக்கேன். நான் வந்து எந்த டவுட்டும் படாதபடி நான் உன்கிட்ட பொய் சொல்றத நீ வந்து நம்பி இருக்கன்னு நெனச்சேன். கடைசில வந்து பார்த்தா, நீ தான் வந்து என்ன இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்க. நான் வந்து பொய்யே சொல்லியிருந்தாலும் நம்மளுக்குள்ள நடந்த எல்லா விஷயமும் வந்து நான் ரியல்ன்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எல்லாமே வந்து பொய்ன்னு தெரிஞ்சிடுச்சு" அப்படின்ற மாரி இவன் கத்திட்டு இருக்கான். அப்ப இத்தி சொல்றான், "ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு" அப்படின்னு சொல்ல, "நீ என்ன சொல்ல போற? நீ ஒண்ணும் சொல்ல தேவையில்ல. இதுக்கப்புறம் வந்து நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் கையில இருந்த ஸ்டோன எடுத்து கீழ போட்டுட்டு, அவன் அழுதுகிட்டே போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறமா அவனோட பேக்கையும், அவன் கீழ போட்ட ஸ்டோனையும் எடுத்துட்டு இத்தியும் பின்னாடி போறான். இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பியூரும், பியூரோட சிஸ்டரும் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரோட்ல போயிட்டுமே வந்து அவன் சமாதானப்படுத்த தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இத்தி வந்து ரெட்டு கிட்ட சொல்றான், "நான் சொல்றத வந்து கொஞ்சம் கேளு. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன்" அப்படின்னு சொல்ல, அப்போ ரிட்டு சொல்றான், "நான் வந்து உன்ன ரொம்ப லவ் பண்ணேன். உன்னால வந்து எப்படி இப்படி செய்ய முடிஞ்சது?" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். "எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லி அவன ரொம்ப ஹக் பண்றான். அவன் தேம்பி தேம்பி அழுகுறான். அங்க இருந்து கட் பண்ணா இவங்களோட வீட்ட தான் காட்டுறாங்க. தாத்தாவும் பாட்டியும் வந்து ரிட்ட பார்த்து, "என்னப்பா இவ்ளோ லேட்டா வர? சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்ல, "நான் என் திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிட்டு போறேன்" அப்படின்னு சொல்ல, "திங்ஸ பேக் பண்ணணுமா? எதுக்கு?" அப்படின்ற மாரி கேட்க, அவன் பாட்டுன்னு ரூமுக்கு போயிட்டான். அப்புறம் தாத்தா கிட்டயும், பாட்டி கிட்டயும் வந்து இத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. "என்ன உங்க 2 பேருக்கும் வந்து சண்டையா? நானும் பாட்டியும் வந்து கல்யாணம் ஆன புதுசுல வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து ரொம்ப நெருக்கமா இருப்போம். அடுத்த நாள் வந்து நாங்க 2 பேரும் ஒருத்தர் முகத்த கூட ஒருத்தர் பார்த்துக்க மாட்டோம். அப்படி சண்டையா இருக்கும். அதுக்கப்புறம் நாங்க ஒரே டைனிங் டேபிள்ல சாப்பிடுற மாரி இருக்கும். ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பார்க்குற மாதிரி இருக்கும். இது மாரி கப்பிள்ஸ்குள்ள சண்டை வர்றது வந்து சகஜம் தான். நம்ம தான் வந்து பேசி தீர்த்துக்கணும். எதுவா இருந்தாலும் அன்னைக்கு நைட்டுக்குள்ளவே வந்து சால்வ் பண்ணணும்" அப்படின்ற மாரி தாத்தாவும், பாட்டியும் வந்து அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. ரிட்டு வந்து அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு போலான்ற சமயத்துல மறுபடியும் இத்தி வந்து அவன்கிட்ட பேசி சமாதானப்படுத்த தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ரிட்டு கேட்கறான், "அப்ப இது மாரி நடந்த விஷயம் எல்லாமே வந்து தாத்தாக்கு, பாட்டிக்கு எல்லாருக்குமே தெரியுமா?" அப்படின்னு கேட்க, "பாட்டிக்கு தெரியும். தாத்தாக்கு தெரியாது" அப்படின்றான். அப்ப இந்த கல்யாணம், அந்த 3 ஜோசியம் சொல்லுவாங்களே அவங்க அப்படின்னு சொல்ல, "நானுமே பாட்டியும் தான் வந்து பிளான் பண்ணோம். அப்பதான் வந்து நீ என் கூடவே இருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றான். "அப்போ நீ உன்னோட அந்த லஸ்ட் ஆசைய நிறைவேத்திக்க தான் வந்து என்ன நீ யூஸ் பண்ணியிருக்க அப்படிதானே?" அப்படின்னு சொல்லிட்டு, "இது பொய்யில ஆரம்பிச்சு பொய்யில தானே நடந்தது. அதனால நான் உன்ன விட்டும் உன் வீட்ட விட்டு போறதுக்கு இதுதான் கரெக்ட்டான டைமு. நான் உன் வாழ்க்கையில இருந்தே போறேன். நான் உனக்கு கொடுக்க போற பெஸ்ட் மன்னிப்பே இதுவா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு டாடா பை பை சொல்லிட்டு அவன் போயிடுறான். இவனும் வந்து அழுதுகிட்டே இருக்கான். அவன் வெளிய போயிட்டுமே வந்து அந்த வீட்ட திரும்பி பார்த்துட்டு, ரிட்டு வந்து அந்த வீட்ட விட்டும் வெளிய போயிடுறான். அதுக்கப்புறம் தாத்தா, பாட்டி, இத்தி இவங்க 3 பேரும் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தாத்தா சொல்றாரு, "ஒரு பொய் வந்து அப்ப இருக்க நிலைமைய தான் வந்து சரி பண்ண உதவும். ஆனா அந்த பொய் வந்து எனி டைம் வந்து காப்பாத்தாது. நாளைக்கோ இல்ல நாளான்னைக்கோ வந்து நீங்க வந்து மாட்டிப்பீங்க. அதனால வந்து பொய் மட்டும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் வந்து தீர்வாகாது" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க எல்லாரும் வந்து என்கிட்ட என்னமோ மறைக்கிறீங்க. நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானே. என்னமோ நான் நாளைக்கே காணாத போற மாரி இப்படி வருத்தமா பார்க்குறீங்களே" அப்படின்ற மாரி தாத்தா சொல்ல, பாட்டி சொல்றாங்க, "உங்ககிட்ட யாரு இப்படி சொன்னது?" அப்படின்றத கேட்க, "என்கிட்ட வந்து யாரும் எதுவும் சொல்லல. ஆனா உங்க கண்ணால வந்து என்னால பார்க்க முடியுது" அப்படின்ற மாரி அவரோட பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்காங்க. தாத்தாக்கு வந்து கேன்சர்ன்னு டாக்டர் சொன்னாங்க இல்லையா? இப்போ இத்தியும், பாட்டியும் வந்து க்ளோஸ்ன்றது தெரியும். அதனால வந்து இத்தி வந்து பாட்டிகிட்ட எல்லா விஷயமும் சொல்லியிருப்பாங்க. அதனால தாத்தா கிட்ட காட்டுற கேர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. இவங்க சொல்லலனா கூட என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற மாரி தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து எப்படி இருந்தாலும் வந்து நான் இறக்க தான் போறேன். ஆனா இறக்கறதுக்கு முன்னாடி உங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்க கூட சந்தோஷமா வாழணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்ல, அவங்க 3 பேரும் ஒண்ணா கட்டி பிடிச்சிட்டு சமாதானமா இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல பிக்ஷாவும், பியூர்
பையனும் இருக்காங்க. ரிக்ஷாவோட அம்மாக்கு தான் அடிபட்டிருக்குல்ல. அதனால செக்கப்காக வந்திருப்பாங்க போல. அவங்க அம்மா வந்து வீல் சேர்ல வராம, அவங்க நடந்தே வராங்க. நடக்க முடியாம தான் நடந்து வராங்க. "பாத்தியா நான் முன்னோட பெட்டர் ஆயிட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க.